ஹையர் எஜுகேஷன் டுடே நேர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம நீண்ட நாட்களாக சந்திக்காததுனால சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேச முடியல. 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதில் முதலாவதா டிஆர்பி ஆனுவல் பிளானரை வெளியிட்டிருக்காங்க. அதில் காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதா செட்டு தேர்வு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்தவிருப்பதாகவும் அதற்கான அறிவிக்கை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக சிறுபான்மையினர் கல்லூரி ஆசிரியர் பணி நியமனத்திற்கு அப்ரூவல் 3 மாதத்துக்குள் கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதை பற்றி சொல்லுங்க சார். அது இதில் எதுவுமே தலைப்போகிற காரியம்னு ஒன்றும் கிடையாது. கல்வித்துறையை பொறுத்த வரலையும் இது வந்தாலும் சரி வரலனாலும் சரி இதில் எதுவும் தலைப்போகிற காரியன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த யூடியூப் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வச்சு கண்டென்ட் பண்ணுறவங்க வேணால் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இங்கே எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் காமெடி கண்டென்ட்டு தான். இப்போ டிஆர்பி வந்தால் என்ன வரலன்னா என்ன, அதனால் எந்த பிரயோஜனமாக சமுதாயத்துக்கு கிடையாது. அது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னால் அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலை. அது வேலைன்றது தனி மனிதனுடைய உரிமை. இப்போ இங்கே ஆசிரியர் பணின்றது பார்த்திங்கன்னா அது சமுதாயத்துக்கு தான், புரியுதில்ல. ஆனால் அது அப்படி இங்கே ஆகிறது இல்லை. அரசு பணி கொடுத்தீங்க அப்படின்னால் என்ன ஆகுதுன்னா, இப்போ எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா என் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து என் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், காலேஜ் மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கலாம். இது என் பிள்ளைங்களை படிக்க வைக்க தான் இது உதவும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு ஆதாரம் இருக்குது, எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. காலகாலமாக இப்படி தான் நடக்குது. இதுக்கான எம்பிரிக்கல் எவிடன்ஸ் தாராளமாக நிறையா இருக்குது. இது யாருமே கேட்குற அளவுக்கு இல்லை, எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது இதுக்கு, புரியுதில்ல. அப்போ என்ன சமுதாயத்துக்கு இதில் என்ன எடுப்பது சொல்லுங்கள் பார்க்கலாம். டிஆர்பி நடக்குமா நடக்காதான்னா, நடந்தால் சமுதாயத்துக்கு என்ன நன்மை, நடந்தால் சமுதாயத்துக்கு என்ன நன்மை, நடக்கலைன்னா சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது. அவங்க பிள்ளைங்க 4000 பேருன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னா 4000 பேர் பிள்ளைங்கள படிக்க வைக்க போகிறாங்க. 4000 குடும்பம் நல்லா ஆகும், அவ்வளோதான். அது ஏற்கனவே காசு வச்சுருக்கிறவங்க தான் அந்த மாதிரி சேர்த்து வாங்க போகிறாங்க. வேறு யாரும் இல்லை. இப்போ வரப்போகுதுன்னா நிறைய பேர் புரோக்கர்கள் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்க போகிறாங்க. வேறு ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது இல்லை. எந்த மாற்றமும் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். சமுதாயத்துக்கு இதில் எந்த பலனும் கிடையாது சார். ஆனால் டிஆர்பி ரொம்ப நாளாக ஒரு முக்கியமான விஷயமாக தானே பார்க்கப்படுது. ஆசிரியர் பணிக்கு ஆசிரியரை நியமிக்கிறது நல்லது தானே? ஆசிரியரை நியமிக்கிறது நல்லது தான். அதாவது வருடம் ரெக்ரூட்மெண்ட் நடக்கணுன்றது சொல்கிறோம். இது வரலையும் அது மாதிரி யாருமே ஒருத்தரும் கேட்கலையே. அவங்களுடைய மந்திரம், இன்றைக்கி ஆசிரியர்களோட மந்திரம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வருமா வராதான்னு கேட்குறீங்க. ஏன் அதை வருஷம் போடணுன்றது யாருமே சொல்லவே இல்லையே. அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது யாருக்குமே. டிஆர்பி வந்தால் என்றைக்கு வந்தாலும் என்ன எடுன்னு தான் சொல்கிறீங்களே தவிர, எவ்வளோ காசுக்கு வேணால் நான் கொடுக்குறேன்னு வேணால் சொல்கிறீங்களே தவிர, எங்கேயுமே எங்களை எடுங்கன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. வந்தால் நேர்மையாக நல்லவர்களை, நல்ல ஆசிரியர்களை, தாய்மை உள்ளம் கொண்டவர்களை எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தெரியுமாளர்களை எடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போது இது வருஷம் வரணுன்றதான் நாங்கள் கேட்குறது. நாங்கள் நிறைய வீடியோஸ், நூற்றுக்கணக்கான வீடியோஸில் நாங்கள் அதுதான் சொல்கிறோம். வருஷம் டிஆர்பி வரணுன்ட்டு. அதை தான் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வருமா வராதா அப்படின்றது இல்லை. வந்தால் ஏன் வரணும், வரலன்னா ஏன் வரல அப்படின்றத தான் இங்கே பேச வேண்டியது இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ இது வராது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது நீங்கள் செட்டு வருதான்றதை கேட்குறீங்க. செட்டு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறீங்க. இப்போ செட்டு வருமா வராதா அப்படின்னா, செட்டு அறிவிப்பு வர்றதுன்னா ஒரு யூனிவர்சிட்டிகிட்ட கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக அறிவிப்பு வரும். இப்போ செட்டு அறிவிப்பு வந்த பிறகு, அறிவிக்கே வந்துடுச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 1.5-2 மாதம் கழித்து தான் எக்ஸாம் நடக்கும். அதுலேருந்து 2-3 மாதங்கள் கழித்து தான் ரிசல்ட் வரும். அது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தால் கூட சரி. ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கிலேருந்து அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 மாதங்கள் வரலையும் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட இந்த வருடம் முடிவில் தான் ஆரம்பித்தால் செட்டு தேர்வு முடிவு வரும். இப்போ செட்டு தேர்வு முடிவு வந்த பிறகு தான் டிஆர்பி வரும்ன்றது மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது 7-10 மாதங்களுக்கு டிஆர்பி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் சொல்லப்படுது, புரியுதுங்களா. அப்போது ஏற்கனவே நிறைய பேர் இருந்தால் கூட இல்லை முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது அரசுக்கு சாதகமாக கூட இருக்கலாம். அது தப்பும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு எப்படி டிஆர்பி வரும்? இப்போதைக்கு இதுக்கு சொல்லுங்கள். இதுக்கு இப்போ உடனே வரத்துக்கு வழிவகை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வரத்துக்கு வழிவகை கிடையாது. டிஆர்பி ஆனுவல் பிளானரில் சொல்லப்பட்டிருக்கு, பிப்ரவரி மாதம் கால்ஃபர் வரும், ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வரும். இதை அவங்க வருஷம் சொல்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கணும் அப்படின்னால், எக்ஸாம் நடத்தி வருஷம் போடணுன்றது அவங்களோட வேலையாக இருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. வருஷம் போடுறது எல்லாம்
பார்த்துட்டு தான் இருக்கிறோம், வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சார், ஆனால் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் டிஆர்பி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? எதிர்பார்த்துட்டே இருக்கட்டும், அது கேள்வி கேட்க போகிறது கிடையாது, எதிர்பார்ப்போட இருக்கட்டும். ஓகே சார். சார், நெட்டு தேர்வு அப்படிங்கிறது வருஷம் 2 முறை சிஸ்டமேட்டிக்காக நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்கு இல்லாத எதிர்பார்ப்பு ஏன் செட்டு தேர்வுக்கு அதிகமாக இருக்கு? அது ஆசிரியர்களுக்கு வந்து இந்த லாபி பண்ணுறது தான் பிடிக்குது, புரியுதுங்களா? இப்போ நெட்டுன்னா எங்கே போய் அவங்க அதை கேட்பாங்க? முறைகேடு நடக்கலான்னு நான் சொல்ல வரல, அது எங்கே போய் முறைகேடு ஈடுபடுவாங்கன்னு தெரியாது. பட் இங்கே எங்கே நடக்குதோ அங்கே உடனே எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், உங்களை தெரியும்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. அந்த முறைகேடில் ஈடுபடுறது வந்து ஆசிரியர் பணிக்கு வரவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி டிஆர்பி கால்ஃபர் பண்ணாலும் சரி, எது பண்ணாலுமே இந்த முறைகேடு அப்படின்றது வந்து ரொம்ப இவங்களுக்கு ஒரு பிடிச்சி போன ஒரு வார்த்தையாக, பிடிச்சி போன ஒரு விஷயமா தெரியுது. இப்போ அந்த முறைகேடில் ஈடுபடுறதுக்காக தான் அதை கேட்குறாங்க செட்டுன்றது. இப்போ செட்டு தேர்வுன்றது ஒரு ரொம்ப எளிமையான தேர்வு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எளிமையான தேர்வு. அது பாஸ் பண்ணவங்களாம் அப்படியே பெரிய ஆகா ஓகோன்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நெட்டாக இருந்தாலும் சரி, செட்டாக இருந்தாலும் சரி, பிஜி தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அதை பாஸ் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் பெரிய ஆள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கும் காசு கொடுத்துட்டு வரானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கேடுகட்ட ஆட்கள்லாம் இங்கே தான் இருக்கிறானுங்க. 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்டு நான் பாஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்களே தவிர, அவ்வளோ கேடுகட்ட ஆட்கள்லாம் நீங்கள் இங்கே தான் பார்க்க முடியுது. இதுக்கு வந்து வேறு யாரும் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க, வெளியில் இருக்கிறவங்க. அப்போ இங்கே இந்த இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லாத காசு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ கெடுகட்டவர்கள்லாம் இருக்கிறாங்கன்றது தான் தெரியுது. சார், இது ஒரு சாதாரண தகுதி தேர்வு ஆசிரியர் பணிக்கு. இதுக்கு முறைகேடு இல்லாமல் நேர்மையாக படித்து தேர்வாக முடியாத ஆட்களை நம்பியா நம்மளோட பிள்ளைங்களை படிக்க அனுப்புகிறோம்? இவங்க தான் சமுதாயத்தை சீரழிக்கிறாங்கன்னு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். சார், கடைசியாக மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு 3 மாதத்திற்குள் அப்ரூவல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் மற்ற கல்லூரிகளுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அதே மாதிரி டிஆர்பி பற்றியும் எதுவும் சொல்லலை. இதை பற்றி சொல்லுங்கள். ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்டில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நிறையா விலக்களிக்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஜாஸ்தியும் இருக்குது, கிட்டத்தட்ட 50% வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். மதுரையில் நிறைய இடங்களில் வந்து அதிகமாகவே இருக்குது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸு. அப்போது எய்டட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி தான் இப்போ தெரியுது. சார், இந்த மாதிரி சில கல்லூரிகளுக்கு நியமனம் நடக்கும்போது அரசு கல்லூரிகளில் நியமனம் நடக்க மட்டும் ஏன் தாமதமாகுது? அதாவது இது வந்து எக்ஸம்ஷன் உண்டு இந்த மைனாரிட்டி காலேஜஸ் எல்லாம். அங்கே அப்படி கிடையாது. மைனாரிட்டி காலேஜஸில் எடுத்தால் மைனாரிட்டிஸ் எடுப்பாங்க, அல்லது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். மைனாரிட்டிஸ் மட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அதில் வந்து இடஒதுக்கீடு கிடையாது. அது என்ன எல்லாருக்குமே கிடைக்க போகுது? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சார், இப்போது டிஆர்பி இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை, ஏன் இப்போதைக்கு வராதுன்றதான் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி.